ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொட்டியில் வளர்ந்த பப்பாளி கன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், தொட்டியில் தானாகவே முளைச்சி வளர்ந்த பப்பாளி கன்று அப்படின்னு. இன்றைக்கி அந்த பப்பாளி கன்று நல்லாவே வளர்ந்துருக்கு. 4லேருந்து 5 வாரம் ஆயிடுச்சு, நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் அந்த பப்பாளி கன்றை வேறு தொட்டியில் இல்லை பெரிய ட்ரம்மில் மாற்றி நடவு செய்யணும். அதாவது நம்ம இயற்கையை ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா இயற்கை கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த பப்பாளி கன்றை நான் சரியான முறையில் உரம் போட்டு தண்ணி ஊற்றி பராமரித்து ஒழுங்காக வளர்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து எனக்கு நல்ல காய் கிடைக்கும். இந்த சின்ன தொட்டியில் 4 பப்பாளி கன்று வளர்ந்துருக்கு. 4 பப்பாளி கன்னையும் நான் வேற ஒரு ட்ரம்மில் மாற்றி நடவு செய்யணும். பப்பாளி மரம் மாதிரி வளரக்கூடியதுனால சின்ன தொட்டியில் வளர்க்க முடியாது, பெரிய ட்ரம்மில் தான் வளர்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.